இந்த ஸ்டோரி ஒரு இமேஜினேஷன் இல்லை, ஒரு சினிமா ஸ்கிரிப்ட் இல்லை. இது ஒரு ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ண ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்ட உண்மையான ஸ்டோரி, உண்மையான சம்பவம். ஹலோ எவ்ரிவான். இந்த சம்பவம் 2012 திண்டுக்கல் மாவட்டத்தில் நடக்குது. ஒரு நாள் இந்த ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அன்னைக்கு சரியாக சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். இது ஒரு கிராம மக்கள்கிட்டருந்து வருது. இந்த கிராமம் அந்த ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 18 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. கேஸ் என்னன்னா இதுதான். ஒரு பொண்ணு புருஷன்கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. காலையிலேருந்து மக்கள் தேடுறாங்க, அவங்கள கண்டே பிடிக்க முடியல. அந்த பொண்ணுக்கு என்ன தான் ஆச்சு? கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சாயங்காலம் 4 மணி அளவில் அந்த பொண்ணோட ஒரு செருப்பு அந்த பொண்ணோட வீட்டில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்து பக்கத்தில் கண்டெடுக்கிறாங்க. இன்னொரு செருப்பு கிணத்துக்குள்ளே மிதக்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ கிராம மக்கள்லாம் உறுதிப்படுத்துகிறாங்க, அந்த பொண்ணு இந்த கிணத்துக்குள்ளே தான் விழுந்து இறந்துடுச்சு அப்படின்ட்டு. உள்ளூர் மக்கள் எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, ஆனால் யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி தேடுறதுக்கு. அதனால தான் இந்த மக்கள் ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த உள்ளூர் மக்கள் இந்த கிணத்துக்குள்ளே இறங்கி தேட முன் வரலை? யோசிங்க. சரி, நம்ம கதைக்குள்ளாகின்னு வருவோம். ஸோ இந்த ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஒரு 4-5 பேர் கிளம்பி அந்த கிராமத்துக்கு போக தயாராகிறாங்க, போகிறாங்க. சரியாக ஒரு 6:30 மணி இருக்கும் இவங்க அந்த இடத்த ரீச் பண்ணுறாங்க. அப்போவே அந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அந்த கிணறு பார்க்கவே ரொம்ப ஆழமாக இருக்குது. அந்த கிணறோட இருட்டு இவங்களை ரொம்ப பயமுறுத்துது. கிணறு சரியாக ஒரு 35 40 அடி ஆழம் இருக்கலாம். ஆனால் அதில் எப்போவுமே 20 அடி ஆழத்துக்கு தண்ணீர் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே நீச்சல் தெரிஞ்ச 2 பேர் உள்ளே இறங்கி தேட தயாராகிறாங்க. அவங்க உள்ளே போயிட்டு வெளியே வர அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் போயிடுது. ஒரு 40 நிமிஷம் கழித்து ஒருத்தர் மேலே வராரு. அவர் என்ன சொல்கிறாரு? அவர் சொல்கிறாரு, நான் பாடியை பார்த்துட்டேன். உடனே 2வது நபரும் மேலே வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பாடியை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், அந்த கிணத்தோட மூளையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அந்த பொண்ணு கல்லை கெட்டிட்டு குதிச்சிருக்காங்க, அதனால் அந்த பாடியை எடுக்கணும்னா கல்லை அவுத்து விட்டுட்டு தான் மேலே தூக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க எல்லாரும் கயிறை ரெடி பண்ணுறாங்க. இது ரெடி பண்ணிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஃபஸ்ட்டு கீழே போய் அந்த கல்லை அவுத்து விட்டுட்டு இழுத்து போடுறேன், அதுக்குள்ளே நீ அந்த கயிறை ரெடி பண்ணிவிட்டு கீழே வந்தனா நம்ம பிடிச்சி இழுத்து மேலே கட்டி பாடியை மேலே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த முதல் நபர் உள்ளே குதிக்கிறார். அவர் உள்ளே குதித்த சில வினாடிகள்லேயே இன்னொரு நபரும் கயிறை ரெடி பண்ணிவிட்டு உள்ளே குதிக்கிறார். இந்த 2வது நபர் குதித்த சில நிமிஷத்துலேயே முதல்ல குதித்த நபர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தண்ணியை கிழிச்சிட்டு மேலே வர்றார். மேலே வந்ததும் கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இன்னொருத்தர் எங்கே அப்படின்னா. ஏன் அவர் அந்த வார்த்தையை கேட்டார்? யோசிங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அங்கே இருந்தவங்க எல்லாருமே இப்போ தான் அவர் தண்ணிக்குள்ளே குதிச்சார் அப்படின்னு சொல்லவும் இவர் ரொம்ப பதட்டமாகிறார். உடனே இவர் திரும்பியும் குதிக்கிறார். இப்போ அடுத்தடுத்து 2 பேருமே மேலே வர்றாங்க. மூஞ்செல்லாம் வெடவெடத்து போயிருக்கு, வேர்த்து ஊத்துது. அப்படி என்னதான் பார்த்தாங்க அவங்க 2 பேரும் உள்ள? ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு, நீ அதை பார்த்தியா? அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஆமாம் நான் அதை பார்த்தேன் அப்படின்ட்டு. சுற்றி உள்ளவங்க எல்லாரும் பதட்டமாகறாங்க, கேட்குறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு. சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் 2வதாக உள்ளே போனவர் சொல்கிறாரு, நான் அந்த பாடியை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அப்போ நான் உள்ளே உங்களை தேடினேன் சார், அப்போ நீங்கள் அங்கே இல்லை. அப்போ தான் நான் யோசிக்கிறேன், இவர் அகெயின் மேலே போயிட்டாரா என்னன்னு சொல்லிட்டு. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே நான் அந்த கிணத்தோட இன்னொரு மூளையை பார்க்குறேன். அங்கே அது குத்த வச்சு உட்காந்துட்டு மூஞ்சியை தொங்க போட்டுட்டு இருந்துச்சு. நான் அதை கவனித்த அடுத்த செகண்டே அது குனிஞ்சிருந்த தலையை மெதுவாக மேலே தூக்குது. உள்ளே என்னால் அலற முடியல சார். பார்த்துட்டே பின்னீச்சலில் மேலே வரேன். என் கையை ஒருத்தர் இழுக்கிறார். என்னோடய உயிரே என் உடம்பை விட்டு போயிடுச்சு அந்த செகண்ட், அந்த கையை மேலே பட்டதும். அப்புறம் இழுத்தது நீங்கள் தான் தெரிஞ்சிச்சு. தண்ணிக்குள்ளே ஏதோ நீங்கள் சொன்னீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல சார். அப்புறம் என்னை இழுத்து விட்டுட்டு நீங்கள் மேலே போயிட்டீங்க. நானும் மேலே வர உந்துறேன். எப்படியும் ஒரு 5 செகண்டில் 2-3 உந்துனாலே நான் மேலே வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னால் வர முடியல. என்னோடய காலை ஏதோ பிடிச்சிக்கிட்டு இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். உடம்புல இருக்க சக்தி எல்லாமே சேர்த்து நீந்தி தான் நான் மேலே வந்தேன்னு சொல்லி முடிக்கிறார்.
கூட இருக்கவங்க எல்லாரும் பயத்தில் விரைச்சி போய் நிற்கிறாங்க. எல்லாரும் விரைச்சி போய் நிற்கிறாங்க. அப்புறம் அங்கே இருந்தவங்களில் ஒருத்தர் கேட்குறாரு, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. ரெண்டாவதாக பார்த்தவ சொல்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல போனவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? வெள்ளை உருவம், தலை நிறைய முடி, அந்த முடி தண்ணியில் ஆடிட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறார். உள்ளே போன இன்னொருத்தருக்கு மறுபடியும் ஷாக். அதே தான் சார் நானும் பார்த்தேன்னு சொல்கிறார். வெளியே இருந்தவங்க எல்லாருமே பயத்தில் வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லாட்டையும் சொல்லிட்டாங்க, இந்த நைட் இது முடியாது, அதனால் விடியட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் சர்வீஸில் உள்ள எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. ஊரில் விசாரித்ததில் 5 வருஷம் முன்னே வயிற்றில் ஒரு 7 மாத குழந்தையோட ஒரு பொண்ணு விழுந்து இறந்துருக்கு. அதோட ஆன்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஊரில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஊர் பசங்க இதில் குளிக்கிறது உண்டு, 20 அடிக்கு தண்ணி எப்போவுமே இருக்கும், அதனால் யாருமே மோஸ்ட்லி ஆழத்துக்கு போக மாட்டாங்க. அப்படி ஒருத்தன் ஒரு நாள் ஆழத்துக்கு போகிறப்ப ஏதோ உள்ள கிராஸ் ஆகியிருக்கிறத பார்த்துருக்கான். அதை ஊருக்கு வெளியே சொல்லவும் யாருமே அங்கே போகிறதும் கிடையாது, குளிக்கிறதும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தோட்டத்துக்கு காவல் இருந்தவரும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நைட்டு இந்த கிணத்து பக்கத்தில் ஒரே அழுகு சத்தமாக கேட்கும், அதனால நான் மோட்டரும் பக்கமும் போக மாட்டேன், கிணத்து பக்கமும் போக மாட்டேன், அந்த வாசல்லையே படுத்து தூங்கிடுவேன்னு சொல்லியிருக்கார். இந்த ரீசன்னால தான் கேஸில் இந்த பொண்ணை தேட யாருமே, அந்த உள்ளூர் மக்கள் யாருமே முன் வரலை. இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நாட்களாகவே அந்த கிணத்துல இறங்கி தேடின அந்த 2 பேருக்குமே இந்த நினைப்பு வந்துட்டே இருக்கும். அதில் ஒருத்தரோட மனைவிக்கு இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கை அதிகம். அதனால் இந்த ஊருக்கு வந்து அந்த பொண்ணோட விவரம் எல்லாமே கேட்டு அவங்க வீட்லேயும் சொல்லி அந்த பொண்ணோட ஃபோட்டோ வச்சு அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, எங்கள் வேலைக்காக தான் வந்தோம், உன்னை தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கல, இனி எங்களை பயமுறுத்தாதுன்னு சொல்லி கும்பிட்டுருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மாவும் விற்று சாமின்னு அழுதுகிட்டே சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி இங்கே முடியுது. ஆனால் இன்னும் அந்த கிணத்துக்குள்ளே சில கதைகளும் அனுபவங்களும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இதே மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா? கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இன்னும் இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.